வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள். ஸோ இந்த தீபாவளி நாளில் உங்களை இந்த வீடியோ வழியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் யூஸ்டு ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெமோ யூனிட்ஸ் வந்து நம்ம சோல்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். தென் ரீசெண்ட் டேஸாக நம்ம ஹோம் தியேட்டர் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கும்போது ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கோ இல்லையோ, பட் செல்ஃப் ப்ரொமோஷன் உருட்டுகள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ ஒரு வீடியோட லென்த் 8 minutes இருக்குது அப்படின்னா அதில் 5 minutesக்கு வந்து செல்ஃப் ப்ரொமோட்டட் உருட்டு தான் அதிகமாக உருட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இந்த ஒரு ஹாப்பியான டேயில் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுடைய நேரத்தை எதுவுமே வீணாக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன், இதனுடைய ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம இதில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேட்ச் அண்ட் மல்டிபிளாக தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் பேக்கேஜஸாகவும் இருக்குது, ஏவி ரிசீவர் தனியாகவும் இருக்குது. இந்த வாட்டி ஸ்டீரியோவுமே கொண்டு வந்திருக்கேன். லோவஸ்ட் பட்ஜெட்டில் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் மேட்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோலேருந்து TX-SR 393 5.2 சேனல் ஏவி ரிசீவரும் இது வந்து பிராண்ட் நியூ சீல்டு பேக்கில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேட்ச் பண்ணிக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு 5.0 ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுக்கு நான் பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 5.0 ஸ்பீக்கர்ஸ். இதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர் வித் ஸ்பீக்கரோட சேர்த்து இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறது 55,000 ருபீஸ்க்கு. ஸோ ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ சீல்டு யூனிட் வித் பில் அண்ட் வாரண்டியோட வந்துடும். ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்டு பட் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜஸில் நம்மகிட்ட டெமோ யூனிட்டை வந்து சோல்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெமோ யூனிட்டில் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கியோ TX-SR 494 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவரும் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மிஷனில் இருந்து ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ். இதில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சேனலுக்கு மிஷன் LX2 Mark 2ல் வரக்கூடிய புக்ஷெல் ஸ்பீக்கரும், சரவுண்ட் சேனலுக்கு LX1 Mark 2 புக்ஷெல் ஸ்பீக்கரும், சென்டர் சேனலுக்கு LXC1 Mark 2 சென்டர் சேனலும் 5.0. சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் மிஷனில் இருந்து MS200 10 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபரும் நம்ம வந்து இதுக்கு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ் ஏவி ரிசீவரோட சேர்ந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் 5.1 ஹோம் தியேட்டர் பேக்கேஜோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90,000 வருது. ஸ்டில் இது எல்லாமே வந்து அண்டர் த வாரண்டியில் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு வந்து பில் வரும். இது டெமோ யூனிட் தான், நம்ம இன்னும் யாருக்கும் பில்லாம் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமுக்கு பர்ச்சேஸ் டேட்லேருந்து நம்ம வந்து பில் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ சேம் பேக்கேஜ் நம்மகிட்ட வந்து பிராண்ட் நியூமே அவைலபிளாக இருக்குது. பிராண்ட் நியூ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 பட்ஜெட் வரும். ஸோ இது பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நியர்லி ஒரு 30,000 ருபீஸ் சேவ் ஆகும். நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இது எல்லாத்துக்குமே வந்து ஒரிஜினல் பாக்ஸ் அப்படியே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டன்னாலேருந்து ஒரு 5.0 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 ohms இம்பிடன்ஸில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். டவர் பொறுத்த வரைக்கும் பேஸ் ரிஃப்ளெக்ஷன் மியூசிக் எல்லாம் அல்டிமேட்டாக தெரியுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம நல்லா ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பேக்கேஜ். நீங்கள் பிக் சைஸ் ரூம் வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்பீக்கர் பேக்கேஜ் வந்து நீங்கள் போகலாம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டனான்லேருந்து AVR X1600H பாக்ஸ் பேக்கிங் ஃப்ரெஷ் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. அதனால தான் நான் பாக்ஸ் விட்டே எடுக்கல. இந்த பேக்கேஜோட ப்ரைஸிங் பார்க்கும்போது 90,000 வருது. நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். நீங்கள் பிக் சைஸ் ரூம் வரைக்கும் தாராளமாக இந்த பேக்கேஜ் வந்து பேர் பண்ணலாம். இது கூட ஒரு 12 inches சப்வூஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா அல்டிமேட்டான பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5.0 கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதில் வந்து பாஸ்டனில் இருந்து ஒரு 5.0 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் 8 ohms இம்பிடன்ஸில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ், மூவி, மியூசிக் இது ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த பாஸ்டன் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் சென்டர் சேனல் வாய்ஸ் த்ரோலாம் அல்டிமேட்டாக இருக்கும். 8 ohmsங்கிறதுனால நீங்கள் ஹையர் அண்ட் ஏவி வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட இந்த ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெனான் 3800 பர்ச்சேஸ் பண்ணி இதுக்கு பேர் பண்ணியிருந்தாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த சவுண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு இந்த 5.0 பேக்கேஜ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாமோலேருந்து 606ல் ஒரு 5.0 பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வாண்டட் மாடல்னே சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணும். ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவர் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சைட்லேயே வந்து 8 inches சப்வூஃபர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். டவர் வந்து ஸ்டீரியோ ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், மூவி எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு சாய்ஸ். சென்டர் சேனல் வாய்ஸ் த்ரோலாம்
4 inches டிரைவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் ஒரு மிட் சைஸ் ரூம் வந்து ஈஸியாக கவர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யாமோ 606 5.0 ஸ்பீக்கர்ஸ். ஸோ இந்த பேக்கேஜோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 வருது. நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஹோம் தேட்டர் பேக்கேஜ், ஒரு ஹையர் அண்ட் பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய ஏவி ரிசீவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Denon X1800H. ஸோ ஹையர் அண்ட் மாடல்னு சொல்லிட்டு Denon 1800 சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? பட்ஜெட் வைஸ் நம்ம குறைக்கணுன்றதுக்காக தான் Denon ஏவியை பேர் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கரோட காஸ்ட் அதிகம், ஏவி ரிசீவரோட பட்ஜெட்டை கம்மி பண்ணோம் அப்படின்னா ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் வரும்ன்றதுக்காக தான் ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் Denon X1800H 7.2 Dolby Atmos ஏவி ரிசீவர், பிராண்ட் நியூ சீல்டு யூனிட்டும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்னெட்ல இருந்து மானிட்டர் சீரியஸில் கம்ப்ளீட் 5.1 ஹோம் தேட்டர் செட்டப்பும் இதில் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வரக்கூடிய சப்வூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். நல்ல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணி தரக்கூடிய பேக்கேஜ். ஸோ டவர்ஸை பொறுத்த வரைக்கும் 3-way 8 ohms இம்பிடன்ஸில் ஒரு 150 wattsலேருந்து 300 watts வரைக்கும் ஹேண்டில் பண்ணக்கூடிய டவர் ஸ்பீக்கர். ஸோ சரவுண்டு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் டைபோலாரில் வரக்கூடிய சரவுண்டு ஸ்பீக்கர். அண்ட் சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஏர் ஹோல்ஸில் 150 watts பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர். இந்த மாதிரி கம்ப்ளீட் கிட்டாக வந்து இந்த பேக்கேஜ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டெமோ யூனிட்ஸ், சப்வூஃபர் அண்ட் ஏவி ரிசீவர் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் நியூ. இந்த கம்ப்ளீட் கிட்டோட ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 rupeesக்கு ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனிலேருந்து STR-DN 1080 ஒரு ஏவி ரிசீவர் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கோம். 7.2 சேனலில் வரக்கூடிய டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவர், ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து பாஸ் த்ரோ பண்ணும். 165 watts வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஏவி ரிசீவர். டால்பி அட்மாஸ், டிடிஎஸ் எக்ஸ், இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏவி ரிசீவர். 56,000க்கு இந்த ஏவி ரிசீவர் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ப்ரைஸிங் அப்படியே வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் 1 monthக்கு முன்னாடி நம்ம தான் இதை சேல் பண்ணோம். ஸோ நான் கஸ்டமர் வந்து அப்ராட் மூவ் ஆகுறாங்க, அதனால் இந்த பேக்கேஜை வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க போகிறதுனால யூஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால இதை நீங்கள் சேல் பண்ணிடுங்க, சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரிட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரான்ஸ்லேருந்து சினிமா 60 7.2 டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவரும், ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் கியூ அக்வாஸ்டிக்லேருந்து 3030i புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கரும், 3090CI சென்டர் சேனலும். நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்சிஆர் தான் கொடுத்தேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எல்சிஆர் வாங்கி யூஸ் பண்ணுறேன், ஃபியூச்சரில் வேணும்னா நான் 1 by 1 ஆட் ஆன் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால இதை யூஸ் பண்ண முடியாமல் அப்ராட் போயிட்டதுனால இந்த வந்து நம்ம திரும்ப சேல்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ சூப்பரான ப்ரைஸிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த பேக்கேஜோட டீட்டெயில் வேணும்னா எனக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஸ்டீரியோவில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டீரியோ பொறுத்த வரைக்கும் என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் ஆடியோலேருந்து ஒரு இன்டகிரேட்டட் ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர், அனலாக் இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர். சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எதுவும் இல்லை, பக்கா பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு மேட்ச் பண்ணிக்கக்கூடிய டவர் ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனியர் ஆண்ட்ரியோ ஜோன்ஸில் வரக்கூடிய டவர் ஸ்பீக்கர்ஸ் நான் அதுக்கு வந்து பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டீரியோவோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000க்கு ஒரு ஸ்டீரியோ பேக்கேஜ், அதுவும் டவர் ஸ்பீக்கரோட ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் கேட்கும்போது. நீங்கள் அனலாக் இன்புட்டில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரீமரோ ஆர் சிடி பிளேயர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். நல்ல மைல்டாகவும் கேட்குறதுக்கு டீட்டெயில்டாகவும் இருக்கும் இந்த ஸ்டீரியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ சிஸ்டமில் நம்ம கிட்ட எடுத்துருக்கிறது ஷெர்வுட்லேருந்து ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரும், அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷன்லேருந்து LX4 Mark II டவர் ஸ்பீக்கரும் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த மிஷன் LX4 Mark II பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஓப்பன் பாக்ஸ் நம்மளுடைய டெமோ யூனிட் தான். ஸோ இதுக்கு வந்து பில் அண்ட் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. ஷெர்வுட்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஒர்க்கிங் கண்டிஷன். இந்த ஸ்டீரியோவோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 பட்ஜெட்டில் ஒரு ஸ்டீரியோ பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சூப்பரான பேக்கேஜ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய யூஸ்டு ப்ராடக்ட் அண்ட் டெமோ ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட இப்போது ரெடியாக அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டெமோ செக் பண்ணியும் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர், கம்ப்ளீட் ஹோம் தேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நம்ம ஹோம் தேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். வித் அக்வாஸ்டிக் ரூமோடு சேர்ந்தும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வாங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய மாடல்ஸ் நம்ம வந்து டெமோவில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு மாடலோ இல்லை 2 மாடல் மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை மட்டுமே உங்ககிட்ட திணிக்கிற பிஸ்னஸை நாங்கள் பண்ணல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 பிராண்ட்ஸோட டெமோ வச்சுருக்கேன் நான். டெமோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாடல் வேணும், வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசைடை நீங்கள் எடுக்கலாங்கிறதுக்காக
மேக்ஸிமம் ஆஃப் டெமோ வந்து நாங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். ஸோ வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சரி, இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, அனைவருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் அவர் வாட்சிங்.